தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் இருசக்கர வாகன விபத்தில் 17 வயது சிறுவன் உயிரிழந்த வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறாரை ஏன் பைக் ஓட்ட அனுமதிக்க கூடாது என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தென்காசி மாவட்டம் மேலகரம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் முத்துக்குமார் அதே பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். டியூஷனுக்கு அவர் பைக் ஓட்டி சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது நாய் குறுக்கே வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது நிலை தடுமாறி கீழே விழுந்த முத்துக்குமார் மீது வேன் ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். அவரின் உடலை பார்த்து பெற்றோரும் உறவினரும் கதறி அழுதது காண்போரை கண்கலங்க வைத்தது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய காவலர்கள் ஓட்டுநர் உரிமம் இல்லாத முத்துக்குமாருக்கு இருசக்கர வாகனத்தை வழங்கிய முத்துக்குமாரின் நண்பர் ராகேஷின் தந்தை காந்தியை கைது செய்தனர். இதேபோல் வேன் ஓட்டுநர் அன்னராஜாவும் கைது செய்யப்பட்டார். சிறார் வாகனத்தை இயக்குவது கண்டுபிடிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறார்களுக்கு வாகனத்தை கொடுக்காதீங்க. நீங்கள் சாலையில் போகிறவங்க பாதுகாப்பாக போகணும், எல்லாரும் தலைக்கவசம் அணிந்து போகணும், கார்களில் போகிறவங்க சீட் பெல்ட் அணிந்து போகணும், மிதவேகம் மிக நன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கேயும் கிளம்புறதுக்கு நீங்கள் அந்த ஷார்ட் பீரியடில் கிளம்பாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலே எங்கே போனாலும் கிளம்பி நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுக்கு விபத்தை குறைக்கிறதுக்காக இருக்கும். தங்கள் வீட்டில் நடந்தது போல் வேறு யாரின் குழந்தையும் இதுபோன்று பலியாக கூடாது என உயிரிழந்த சிறுவன் முத்துக்குமாரின் உறவினர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். என் பேரை எந்த ஆசனாகி அந்த பயலுக்கு அதே மாதிரி அந்த பயலுக்கு வயசு தக்கா பைக்கு வாங்கிட்டாங்க. நாங்கள் பிள்ளை இறந்து நிற்கிறோம். யாருக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு அதே மாதிரி உங்கள் பிள்ளைய காப்பாத்துங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் பாவூர் சத்திரத்தில் ஓட்டுநர் உரிமம் இல்லாத மகன் விபத்தை ஏற்படுத்திய வழக்கில் தந்தை கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது ஒரு மாணவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓட்டுநர் உரிமம் இல்லாத சிறார் வாகனத்தை ஓட்ட அனுமதித்தால் தண்டனை உறுதி என்று கூறும் வழக்கறிஞர்கள் பெற்றோர் கவனமாக இருக்கவும் கேட்டுக்கொண்டுள்ளனர். அரசு விதிகளின்படி ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு அபராத தொகையும் சிறை தண்டனையும் விதிக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து தப்புவதற்கு வாய்ப்பாக இருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் விழிப்புணர்வுடன் குழந்தைகளுக்கு அவர்கள் உரிய லைசன்ஸ் பெறுவதற்கு முன்பாக வாகனத்தை ஓட்டுவதற்கு அனுமதிக்க வேண்டாம் என்ற வேண்டுகோளை வழக்கறிஞர்கள் சார்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆசையில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசையாக கேட்கிறாரே என லைசன்ஸ் கூட இல்லாத சிறாருக்கு பைக் வாங்கி கொடுத்துவிட்டு பின்னர் கதறுவதை விட அதை தவிர்ப்பதே நல்லது. இந்தியாவின் எதிர்காலமான சிறுவர்களையும் இளைஞர்களையும் சிறு சிறு அலட்சியத்தால் பெற்றோர்கள் இழந்துவிடக் கூடாது என்பதில் மாற்று கருத்து இல்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக தென்காசியில் இருந்து செய்தியாளர் செந்தில்.